ஐபிஎல்லோட 50வது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு May 1 7:30 சவாய் மான்சி ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் தான் நடக்குது. ரேங்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸு கடைசி 5 மேட்சுமே வின் பண்ணி ரேங்க் 2ல் இருக்காங்க. 10ல் 6 வின் பண்ணியிருக்காங்க. கடைசி 5 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. நல்ல டீசென்ட் ரெக்கார்டில் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்தவரையில் ரேங்க் 8ல் இருக்காங்க. 10ல் 3 தான் ஜெயிச்சிருக்காங்க, 7 லாஸு. கடைசி 5ல் கடைசி மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி எல்லாம் பேக் டு பேக் லாஸ் தான். சஞ்சு சாம்சன் இல்லாத அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கு. கிரவுண்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 60 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 60ல் 21 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 39 டீம் ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் தான் கிரவுண்டு ப்ரிஃபரபிள். இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 217 ரன் ஹையஸ்டாக ரெக்கார்டாக இருக்கு. லோயஸ்ட்டாக ஒரு 59 ரெக்கார்டாக இருக்கு. ஹையஸ்ட் ரன் சேஸு ஒரு 199 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 160 to 170. கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க. மொத்தம் 3 மேட்ச் ரீசெண்டாக நடந்திருக்கு. இதில் லாஸ்ட் மேட்ச்சு சொல்லவே வேண்டாம், ஹை பர்ஃபார்மிங் மேட்ச்சு. 209 ஜிடி அடித்தாங்க. அதை 15 ஓவர்லேயே சேஸ் பண்ணாங்க. சின்ன பையன் சூரியவன்சி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தார். ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்சுமே லாஸ் தான். ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜர் 170 180 அந்த ரேஞ்சில் ரெக்கார்ட் ஆகுது. இன்னைக்குமே அரௌண்ட் 170 180 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹெட்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 30 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஆர்ஆர் 14 ஜெயிச்சிருக்காங்க, மும்பை 15 ஜெயிச்சிருக்காங்க. போத்தார் ஈக்குவல் தான் எட்டு ரெக்கார்டை பொறுத்தளவுக்கு. ஆர்ஆர் பொறுத்தளவுக்கு ஹையஸ்டாக ஒரு 212 அடிச்சிருக்காங்க, மும்பை ஒரு 240 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் அதே மாதிரி 90 92. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 ஓவர்சீஸ் பிளேயரு, அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா. அதில் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபருக்கி தேஷ்பாண்டேக்கு பதிலாக தீக்ஷனாக்கும் யுவீந்தர் சிங்குக்கும் சான்ஸ் கிடைச்சிது. அவர் யுவீந்தர் சிங் சொல்கிற அளவுக்கு ஃபார்ம் இல்லை. தீக்ஷனா ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. டாப் ஆர்டரை பொறுத்தளவுக்கு பெருசாக சேஞ்ச் இருக்காது. ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் ஓப்பன் பண்ணுவாங்க. நிதிஷ் ராணா 1 டவுனு, ரியான் பராக் 2nd டவுனு. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. டாப் ஆர்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. துருவ் ஜுரல் இனிஷியலாக யாராவது ஓப்பனர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆனால் துருவ் ஜுரல் ஸ்டாண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஹெட்மேயர் டெத்தனில் ஃபினிஷராக இருப்பார். பவுலரை பொறுத்தளவுக்கு எல்லா பவுலர்ஸ்லாம் டீசெண்டாக, அசரங்கா ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் டேக்கர் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிருக்காரு. சந்தீப் சர்மாவும் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மர் தான். ஆர்ஆரோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்க்கும்போது பேக் டு பேக் எல்லா மேட்சுமே லாஸ்ட் தான். கடைசி ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பிஃபோராக எல்லா மேட்சுமே லாஸ்ட் தான். ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க, பட்டு மேட்சஸ் ஜெயிக்கிறது இல்லை. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வாலோட ரீசெண்ட் ரெக்கார்ட் பாருங்கள், நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரிங் தான். எல்லா மேட்சுமே ஒரு 70 49 74 51 75 நல்லா ஹை ஸ்கோரிங்கில் இருக்கார். மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் ஒரு 4 மேட்ச்சில் ஒரு 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 104 124 நல்ல ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஜெய்ப்பூர் கிரவுண்ட்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மிங்கில் தான் இருக்காரு. நல்ல அவருக்கு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்குது கிரவுண்ட்லேயும். 70 74 75 104 24 இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஜெய்ஸ்வால். சூரியவன்சி லாஸ்ட் மேட்ச் சொல்லவே வேண்டாம், எல்லா பிளேயரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. ஒரு யங் 14 ஏஜ் பிளேயரு, ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. ஒரு 200 ரன் சேசிங்க ஒரு 15 ஓவர்லேயே முடிச்சு கொடுத்தாரு. நல்லா ஹை ஹிட்டிங் எபிலிட்டி, பரவாயில்ல. நல்லா சின்ன பையன் தான், நல்லா விளையாண்டுருக்காரு. ரீசெண்ட் ரெக்கார்டுமே பாருங்க, ஒரு 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு 101 34 16 இந்த கிரவுண்ட்லையுமே வருங்க. லாஸ்ட் மேட்ச் தான் நல்லா பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கு பிஃபோர் ஒரு 34 அடிச்சிருக்காரு. நல்ல குட் ரெக்கார்ட் இருக்கு. நிதிஷ் ராணா சொல்ற அளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்ம் இந்த சீசன்ல இல்லை. போன சீசன்ல ஆன அளவுக்கு பெர்ஃபார்மிங் கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் தடுமாட்ட ஆறாரு, அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருக்காரு. அகாடமி சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை. கடந்த 5 பேட்டில ஒரு 28 51, பாக்கி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான் எடுத்திருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 2 மேட்ச் ஆடி இருக்காரு, 33 43, ஒரு 5 8. இந்த கிரவுண்ட்லயும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு 4 8 4, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 38 அடிச்சிருக்காரு. ரியான் பராக் ஒரு டீசென்ட் ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. ரீசெண்டாக சஞ்சு சாம்சன் அவுட்டுக்கு அப்புறம் கேப்டன்சி எடுத்தனால கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவரோட ரெக்கார்ட் பாருங்கள், 32 22 39, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 8, பாக்கி எல்லாம் ஒரு 30 ரவுண்டு 25 30 மினிமம் அடிக்கிறாரு.
மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் ஒரு 50 போட்டிருக்காரு, ஒரு 3-5 அதுக்கு பிஃபோரா. இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. 32, 39, 30, 76 ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சிங்கிள் டிஜிட்ஸ். துருவ் ஜூரல் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் விக்கெட் கீப்பர் தான். பெருசாக பர்ஃபார்மிங் கிடைக்கிறதுல. இப்போ ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஹிட்டிங் கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஓப்பனர்ஸ் ஏதாவது ஃப்ளாப் ஆகும்போது வந்து டீசென்ட் ஆடி கொடுப்பாரு. அவரோட டீசென்ட் ரெக்கார்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 47, 26, 35 ஒரு 2 மேட்ச் மட்டும் ஒரு 6-5 சிங்கிள் டிஜிட். மும்பைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிருக்காரு. ஒரு 36, 20, 20. சிம்ரன் ஹெட்மயர் ஒரு நல்ல ஃபினிஷராக தான் வச்சிருக்காங்க டீமில். நல்ல ஹை ஹிட்டிங் சிக்ஸர் எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். ரீசன்ட் ஃபார்ம் சரியாக ஒன்றும் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நான் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. பட் பெர்ஃபார்மிங் ஒரு பிலோ ஆவரேஜ் தான். 11, 12, 15, 9. அதுக்கு பிஃபோராக ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 52 அடிச்சிருக்காரு. மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 35 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரொம்ப லோயர் ஆளில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்ட்டு இந்த கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 12, 9, 13, 11, 14 தான் இருக்குது. சுபம் துபே சொல்லிக்கிறதுக்கு பெரிய ரெக்கார்டு இல்லை. பெருசாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப லோயர் ஆடில் தான் இறங்குறாரு. மேபி இனிஷியலாக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் ஏதோ ஒரு மேட்ச் ஆட வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 34 அடிச்சிருக்காரு. அசரங்கா நல்ல டீசென்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஓரளவுக்கு நல்லா இன்டர்நேஷனல் லெவலையும் நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் ரீசெண்டாக ஐபிஎல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கு. 1 or 2 மேட்சஸ் தவிர பாக்கி எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து வர. ராஸ்மின் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோராக 1, 2, 1 அதுக்கு பிஃபோராக விக்கெட் இல்லை. மும்பை கேம்ஸ்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் ஒரு 3 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு டீசென்ட் விக்கெட் டேக்கர் தான். ஓரளவுக்கு ஆவரேஜ் ரெக்கார்டு இருக்கு. டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இடையில அப்பப்போ இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால கொஞ்சம் டவுன் ஆகிறாரு. ஓரளவுக்கு டீசெண்டாக மேக் பண்ணி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு மேட்சுக்கு மேட்ச். ரெக்கார்டு பாருங்க, 1, 1, 1, 2 ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. சேம் இதே கிரவுண்ட்லேயே அதே தான். ஒரு 1, 1 2 மேட்ச்ல விக்கெட் இல்லை. ஒரு சிங்கிள் விக்கெட் எடுத்திருக்காரு. தீக்ஷனா போன மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஓரளவுக்கு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டாக கிடையாது. 3, 1, 2, 1, 2 மேட்ச் விக்கெட் இல்லை. மும்பை கேங்ஸ்டாக 3 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயே ஒரு 4 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. யுவன்தீர் சிங் சொல்கிற அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் இல்லை. போன மேட்ச் ஃபர்கி, தேஷ்பாண்டே இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஒரு யங் பிளேயருங்கிற ஆப்ஷனில். பட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறது இல்லை. ரீசன்ட் ரெக்கார்டே கிடையாது. கடைசி 5 மேட்ச்சில் ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் பெருசாக பர்ஃபார்மிங் இல்லை. மேபி இந்த மேட்ச் இவருக்கு சான்சஸ் கிடைக்கிறது கம்மி தான். வேறு பவுலர்ஸை மாற்றி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவாங்க. சந்தீப் சர்மா நல்லா டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். கொஞ்சம் இடையில ரன்ஸுக்கு போவார். மேபி ரன்ஸுக்கு போனாலுமே விக்கெட் அப்பப்போ எடுத்து கொடுக்குறாரு. ஓரளவுக்கு கடைசி 3 மேட்ச்லேயும் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் லாஸ்ட் இயரில் ஒரு மேட்ச் 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சேம் இந்த கிரவுண்டில் தான் நல்லா ரீசெண்ட் ரெக்கார்டு இருக்குது. மும்பையை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயரு. ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, போன மேட்ச் போஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, அண்டு ட்ரெண்ட் போல்டு. இதில் டாப் ஆர்டரில் எந்த சேஞ்சும் இருக்காது. ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கிங் தான். 2 பேருமே நல்லா ஹிட்டிங் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ரோஹித் சர்மா ரீசெண்டில் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. இன்கேஸ் பவர் பிளேயில் இன்சியில் ஒரு விக்கெட் போகும்போது ஃபர்ஸ்ட் டவுன் மட்டும் வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்சியில் நல்லா ஆடி கொடுத்துட்டா சூரியகுமார் யாரும் 1 டவுன் வந்துடுவார். மிடில் வந்து திலக் வர்மா மேனேஜ் பண்ணுறாரு. நவம்தீர் மேனேஜ் பண்ணுறாங்க. ஃபினிஷராக ஹர்திக் பாண்டியா இருப்பார். ஓரளவுக்கு ரீசெண்டாக பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பையை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பேக் டு பேக் எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டாக ஜெயிச்சுட்டு வராங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பவுலிங்கில் பொறுத்தளவுக்கு போன மேட்ச் சேன்னர் புத்தூருக்கு பதிலாக கரண் சர்மாக்கும் போஸுக்கும் சான்ஸ் கிடைச்சிது. கரண் சர்மா பெருசாக பர்ஃபார்மிங் இல்லை. போஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பவுலர்ஸ் பொறுத்தளவுக்கு இனிஷியலாக நம்ம பவர் பிளேயில் சகாரும் போல்ட்டு போடுவாங்க. பூம்ரா மேனேஜ் பண்ணிக்குவார். ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். மும்பையோட லாஸ்ட் 5 இன்னிங்ஸ் பாருங்கள். எல்லா மேட்சுமே மும்பை வான் எல்லா மேட்சுமே தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. நல்ல டீசென்ட் பர்ஃபார்மிங் தான். நல்லா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே கலக்கிட்டு வராங்க. டீசெண்டாக எல்லா மேட்சுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா வின்னிங் ட்ராக்ல இருக்காங்க.
மும்பையோட ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் பார்க்கும்போது ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 12 அடிச்சாரு. அதுக்கு பிஃபோர் ஒரு 70, 76, 26, 18 ஓரளவுக்கு நல்லா ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆனால் ராஜஸ்தானுக்கு இடையில கொஞ்சம் புவர் ரெக்கார்ட் தான் இருக்கு. ஒரு 6-0, 3-2 எல்லாம் பிலோ 10 தான் ராஜஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா. அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த கிரவுண்ட்லையுமே ஒரு 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஜெய்ப்பூர் கிரவுண்ட்லையுமே ரிக்கல்டன் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். இன்டர்நேஷனல் நல்ல ஃபார்மில் இருக்காரு. பட் ஐபிஎல்ல கொஞ்சம் டவுனில் இருந்தார். கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக ஓரளவுக்கு 25-30 அளவுக்கு பிக்கப் பண்ணிட்டாரு. ரீசெண்ட் ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 11, 24, 31, 41 and 17. ராஜஸ்தான் எகெயின்ஸ்டாவும் ஒரு 10 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிருக்காரு. 24, 31, 17, 62 ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கிங் தான். வில்ஜாக்ஸ் கொஞ்சம் புவர் ஃபார்ம்ல இருந்தாரு. பட் கடைசி ஒரு சில போட்டியில இருந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கடைசி மேட்சஸ்ல பாருங்க, ஒரு 29, 22 பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு பிஃபோர் 36. கடைசி 4 மேட்ச்ல ஒரு டீசென்ட் பர்ஃபார்மிங் தான். அதுக்கு பிஃபோரா கொஞ்சம் டவுன்ல தான் இருந்தாரு. இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டா ஒரு 8 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் விக்கிங்லயும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. ரீசெண்டா கடைசியில் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டாவும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சூரியகுமார் யாதவ் நல்ல ஹை ஹிட்டிங்ல ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சுமே 40-50 ஆவரேஜா போயிட்டு இருக்கு. அவரோட ரெக்கார்ட் பாருங்க, 54, 40, 68, 26, 40 ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சுமே மேட்ச் பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டாவும் ஓரளவுக்கு டீசெண்டா ரெக்கார்ட் இருக்கு. ஒரு மேட்ச் மட்டும் 10, அதுக்கு பிஃபோர் 2 மேட்சுமே 50 அடிச்சிருக்காரு. ஜெய்ப்பூர் கிரவுண்ட்லயுமே ஒரு 10 ரன் அடிச்சிருக்காரு ப்ரீவியஸா. திலக் வர்மாக்கு ரீசெண்டா பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல கடைசி 3 மேட்சஸ். அதுக்கு பிஃபோர் ஓரளவுக்கு விளையாண்டுருக்காரு. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபார்முக்கு வந்ததுனால அவருக்கு பேட்டிங் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. மேபி இனிஷியல் பேட்ஸ்மேன்ஸ் யாராவது ஸ்ட்ரகிள்ல இனிஷியலா அவுட் ஆனாருன்னா இவருக்கு கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா 50 ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டா ஒரு நல்ல டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. ஒரு 65, 32, 29, 35, 61 நல்ல டீசெண்டா விளையாடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 65 ரெக்கார்டு இருக்கு இவர்கிட்ட. ஹர்திக் பாண்டியா நல்லா டீசெண்டாக விளையாடக்கூடிய பிள்ளை தான். ரீசெண்டாக கொஞ்சம் அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. பட் ஹிட்டராக வரும்போது ஃபைன்ஸராக வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணி கொடுப்பாரு. ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டாவும் ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. ஒரு 10, 34, 34, 28, 34 நல்ல ரீசெண்ட் ரெக்கார்டு ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டா இருக்கு. சேம் ஜெய்ப்பூர் கிரவுண்ட்லயுமே ஒரு 10, 39 ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு இவர்கிட்ட. மேபி பேட்டிங் இனிஷியலாக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணும்போது நல்லா ஹை ஹிட்டிங் ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்லையுமே ஓரளவுக்கு பவுல் பண்ணும்போது ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஒன்று எடுத்திருக்காரு. ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டாவும் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. கடைசி 5 மேட்சஸ்ல 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சேம் இந்த கிரவுண்ட்லயே ஒரு 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசென்ட் தான். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பாயிண்ட் எடுத்துக்கூடிய பிளேயர் தான். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்குவாரு. நமந்திற்கு பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப லோயர் ஆட்ல தான் இறங்குவாரு. அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை கடைசி சில மேட்சஸ்ல. பேட்டிங் கிடைச்சிச்சுன்னா மேபி இனிஷியல் ஓப்பனர்ஸ் ஏதாவது டவுன் ஆகும்போது அவருக்கு ஓரளவுக்கு ஹிட்டிங் ஆடக்கூடிய அபிலிட்டி கிடைக்கும். போன மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடி இருக்காரு. ஒரு 20 ரன்ஸ் மிடில் அடிச்சு கொடுத்தாரு. விக்கெட்டுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. தீபக் சகார் ஒரு அப் அண்ட் டவுன் பெர்ஃபார்மன்ஸ் தான். கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறது இல்லை. இனிஷியலா தான் ஓவர் போடுறாரு. ஓரளவுக்கு டீசெண்டா கண்ட்ரோல் பண்ணாருன்னா கண்டினியூ பண்றாங்க. மேபி இல்லைன்னா 1 or 2 ஓவர்ஸ்ல டிராப் பண்ணிடுறாங்க. விக்கெட் டேக்கிங்லயுமே ஒரு கடைசி ஒரு 2, 1 எடுத்திருக்காரு. 2 மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ரீசெண்டா பாருங்க 3, 4 அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பூம்ரா இப்போ இன்ஜூரில இருந்து இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. வந்து எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு டீசெண்டா பவுல் பண்ணி கண்ட்ரோல் இருக்க பிளேயர் தான். ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டாவும் கடைசி 3 மேட்ச்ல விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெண்ணிலும் விக்கெட் இல்லை. கரண் சர்மா பொறுத்தளவுக்கு அப்பப்போ யூஸ் பண்றாங்க. இடையில ஒரு 2 மேட்சஸ் சொல்லிக்கிற அளவுக்கு விக்கெட் எடுக்கிறது இல்லை. இடையில ஒரு மேட்ச் மட்டும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட், அதுக்கு இடையில விக்கெட்டே இல்லை. ஆர்ஆர்கே எகெயின்ஸ்டாவும் 1, 2 ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவராலா டீம் பேசிஸ் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால், சூரியவன்சி ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. SLGL ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். நல்ல ஹை ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. நிதிஷ் ராணா ரீசெண்ட் பர்ஃபார்மிங் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் தான்.
எஸ்எலுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரியன் பராக் நல்ல டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். எஸ்எல் ஜிஎல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். துருவ் ஜூரல் ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பேட்டிங் இனிஷியல் யாராவது ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அவர் ப்ரொமோட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஹெட்மேயர் டெத்தில் தான் வருவார், பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. அசரங்கா ஓரளவு டீசென்ட் பவுலர் தான். மும்பை பேட்டிங் பண்ணுற மாதிரினா அசரங்காவை இனிஷியலாக யூஸ் பண்ணுங்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு மேட்ச் விக்கெட், அவரும் ஒரு குட் டீசென்ட் பிக்கப் தான். தீக்ஷனா ஓரளவுக்கு டீசென்ட் விக்கெட் டேக்கர் டவுனில் இருக்குது. ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க, எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சந்தீப் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுக்கிறாரு. மேபி ஆர்ஆர் பவுல் பிடிச்சுன்னா சந்தீப் சர்மா கம்பல்சரி எடுங்க. ஓரளவுக்கு இனிஷியல் ஓவர் போடும்போது விக்கெட்ஸ் கண்டிப்பாக உழுகும். ரோஹித் சர்மா, சூரியகுமார் எகெயின்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணி விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மஸ்ட் பிக்காக இருப்பார் சர்மா. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆச்சு மஸ்ட் பிக்கில் எடுங்க. இன்கேஸு செகண்ட் பவுலிங் ஆச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வைசிங் ரெக்கார்டு இல்லை, அப்பப்போ 1-2 மேட்ச்சில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இன்னைக்கு இவருக்கு போல வேறு யாராவது வர வாய்ப்புகள் இருக்குது. மும்பையோட டாப் ஆர்டரை பொறுத்தளவுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ரிக்கல்டனும் ரோஹித்தும் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே ஒரு டீசல் பர்ஃபார்மர் தான். இதில் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆச்சுன்னா இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்குது. அவர் ரெக்கார்டை பொறுத்தளவுக்கு சேசிங்காக இருந்துச்சுன்னா மஸ்ட் பிக்கு. ஓரளவுக்கு சேசிங்கில் டீசென்ட் ரெக்கார்டு இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் ஒரு சில டீமில் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. எஸ்எல்ஜிஎல் போத்துலேயுமே வர்த்தான பிளேயர்ஸ் தான். வில் ஜாக்ஸ் ஓரளவுக்கு ரீசெண்டாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே பாயிண்ட்ஸ் வருது. பேட்டிங் லைன்ஸில் ப்ரமோட் பண்ணுறாங்க. அவரும் ஒரு டீசென்ட் பிக்கு தான். சூரியகுமார் நல்ல ரெக்கார்டில் இருக்குது. அவருமே இன்னைக்கு ஒரு நல்ல கேப்டன் சாய்ஸ் உள்ள பிக்கப் தான். திலக் வர்மா ரீசெண்டாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. மேபி மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இனிஷியல் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த டைமில் திலக் வர்மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹர்திக் பாண்டியா டீசென்ட் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே பாயிண்ட் வரும். ஓரளவுக்கு இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு 2-3 ஓவர்ஸ் போடுவார். ஓரளவுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். அவரும் ஒரு நல்ல பிக்கு. நமந்தீர் பெருசாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. போஸ் போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிது, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அவரையும் ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. தீபக் சகார் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும் தீபக் சகாரை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்கில் ஒரு விக்கெட்ஸ் தான் அதிகபட்சம் வரும். இனிஷியலாக ரன் போச்சுன்னா ஓவர்ஸுமே கட் பண்ணிடுவாங்க. ட்ரெண்ட் போல்டும் பும்ராவும் நல்ல டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக மும்பை பவுலிங் பண்ணும்போது ட்ரெண்ட் போல்டும் பும்ராவும் மஸ்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 or 3 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்துச்சுன்னா விக்கெட்ஸு கொஞ்சம் டவுனாக தான் விழுது பிச்சில், அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் பவுலிங்கில் மட்டும். கரண் சர்மா ரெக்கார்டு இல்லை, அப் அண்ட் டவுனில் இருக்குது. மேபி இந்த மேட்ச் கரண் சர்மாவுக்கு பதிலாக திருப்பி மிச்சல் சாண்டனையோ விக்னேஷ் புத்தூரையோ உள்ள கொண்டு வர சான்சஸ் இருக்கு. 2 டீமை பொறுத்தளவுக்கு சேஃப் பிக் பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் ஓரளவு சேஃப் பிக் தான். சூரியகுமார் ரீசெண்ட் ரெக்கார்டு இருக்குது. ரோஹித் சர்மா கடந்த சில போட்டிகள் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா டீசென்ட் பேட்டிங் பவுலிங் பாயிண்ட் எடுப்பார். வில் ஜாக்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. பும்ரா போல்ட் ரெண்டுமே டீசென்ட் பவுலர்ஸ். ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வால் நல்ல ரீசெண்ட் ஃபார்மில் ஹை ஹிட்டிங்கில் இருக்காரு. சூரியவன்சி பியூட்டிஃபுல் செஞ்சுரி லாஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு, நல்ல ஹை ஹிட்டிங் தான். மோஸ்ட் ப்ராபப்லி பவர் பிளே வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா இன்னைக்குமே ஒரு ஹை ஹிட்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ரியான் பராக் நல்ல பர்ஃபார்மர் தான், டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. அசரங்காவும் நல்லா விக்கெட் டேக்கர் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு ரீசெண்ட் மேட்ச் விக்கெட் எடுத்து வர்றாரு. சந்தீப் சர்மாவும் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். சில மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். தீக்ஷனாவும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் உள்ள பவுலர் தான். மற்றபடி இவங்க துருவ் ஜூரல் இனிஷியல் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது துருவ் ஜூரல் சான்ஸ் கிடைக்கும். அந்த டைமில் துருவ் ஜூரல் நல்ல ஹிட்டிங்கான வாய்ப்பு இருக்குது. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. திலக் வர்மாவும் அதே தான். மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிச்சுன்னா திலக் வர்மா இன்னைக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். நிதிஷ் ராணா ஒரு அப் அண்ட் டவுன் பெர்ஃபார்மன்ஸ் தான். சில மேட்சஸ் ஆடுறாரு, சில மேட்சஸ் ரொம்ப டவுன் ஆகிறாரு. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்மயர் டெத் அண்ட் ஃபினிஷராக தான் வருவார். ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிங்க. நமந்தீரும் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. போஸ்க்கு பவுல் பண்ணுறாரு, பேட்டிங்கில் ரொம்ப லோயர் ஆட தான் வருவார். பவுலிங்கில் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. தீபக் சகார் ஃபர்ஸ்ட் பவுலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். ஜிஎல்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தீக்ஷனாவும் அதே மாதிரி தான். கரண் சர்மா ஃபார்ம் கொஞ்சம் டவுன் தான். 1 or 2 ஜிஎல் டீம்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு சேஃப் கேப்டன் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ரோஹித் சர்மா ரீசெண்ட் ஃபார்மில் இருக்காரு. சூரியவன்சி நல்லா ஹை ஹிட்டிங் பிளேயர்ஸ்.
அப்போ இவங்க 4 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎலுக்கு மட்டும் ரிக்கல்டன் நல்ல ஹை ஹிட்டிங் பிளேயரு, ரீசன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, மேபி ஹை ஹிட்டிங் அடிப்பார், அவரையும் ஜிஎல்ல கேப்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா மும்பை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா பவுல் பண்ணுவார், 2-3 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங்காக இருந்துச்சுன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வேண்டாம். வில் ஜாக்ஸு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சான்ஸ் இருக்குது. பேட்டிங் 1 டவுன் வராரு, ஒரு 20-30 ரன்ஸ் அடிக்கிறாரு, பவுலிங்லேயும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, நல்ல ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு ஜிஎல் டீமில் சூரியவன்சி கேப்டனை யூஸ் பண்ணியிருக்கோம், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். பிக்கிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் வராரு, ஜெய்ஸ்வால் வராரு, ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், போல்ட்டு, சந்தீப் சர்மா, பும்ரா, ஆர்ச்சர், ஓரளவுக்கு மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீமில் ரிக்கல்டனை விசியாக போட்டிருக்கோம், வில் ஜாக்ஸை கேப்டனாக போட்டிருக்கோம், ஓரளவுக்கு இதுலேயுமே மெயின் பிளேயர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எஸ்எல் டீமை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வால் கேப்டனாகவும் சூரியகுமார் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் ஃபைனல் பிளேயிங் 11ம் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நன்றி.